பெரிய தாக்கம், மதத்தின் மூலமாக வந்த தாக்கம், நம்பிக்கை நிமித்தமாக வந்த தாக்கம். 2 பேரும் காதல் திருமணம் தானே செய்து கொண்டார்கள், இவர்கள் எதற்கு தாக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். 2 பேருக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது. விசுவாசத்தை குறித்து அவனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கு ஒரு போராட்டம் இருந்ததை தீமோத்தேயு பார்க்கிறான். இவர்கள் காதல் திருமணம் தானே செய்து கொண்டார்கள், ஏன் இப்படி சண்டை போடுகிறார்கள்? என்னோடு கூட ஒரு தங்கச்சி இருக்கிறாள். ஒரு நாளிலே என்னை பார்த்து வந்து பேச வந்தாள். அவளை பார்த்து நான் கேட்டேன், அம்மா உன் பேக்ரவுண்ட கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவ சொன்னா, எங்க அப்பாவும் அம்மாவும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள். எங்க அப்பாவும் அம்மாவும் 12 வருஷம் காதல் பண்ணவங்க. அப்பா, நான் நினைச்சேன், சரி 12 வருஷமா இவளையே தான் கட்டுவேன் என்று அவரும் நின்றிருக்கிறார், இந்த அம்மாவும் இதே காலில் இருந்து இவரையே தான் கட்டுவேன் என்றிருக்கார். ஓகே, நான் சொன்னேன், கடைசியில் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆமா, ஆனா அங்கிள், அவள் சொன்னாள் என்னை பார்த்து, அங்கிள் நான் இன்னொரு காரியம் சொல்லணும், என்னைக்கு கல்யாணம் முடிச்சாங்களோ அன்னையிலிருந்து டெய்லி சண்டை போடுறாங்க இன்னைக்கு வரைக்கும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, 12 வருஷம் லவ் பண்ணாலும் கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து குடுமி பிடிக்க வேண்டியது வரலாம். இப்ப நமக்கு ட்ரெண்ட் என்ன உண்டாயிருக்கு தெரியுமா? நமக்கு இப்ப என்ன தெரியுமா? வாலிபர்களுக்குள்ள ட்ரெண்ட். நிறைய பேரை நீங்க பாப்பீங்க, நிறைய பேர் எனக்கும் கேட்காங்க. சிலர் இந்த மோகன் சீலாசரசுடைய வாலிபர் உலகத்துல சில நேரங்கள்ல இன்டர்வியூ வர்றதுல நீங்க கேட்பாங்க, என்ன நாங்கள் தானே வாழப் போகிறோம், நாங்கள் அறிந்த ஒருவரை நாங்கள் அனுபவித்து வாழ்வதிலே தவறு என்ன? நான் சொல்றேன், 12 வருஷம் லவ் பண்ணாலும் முதல் நாள்ல இருந்த குடிமிப்பிடி சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏராளமாய் உண்டு. நான் கேட்டேன், எதுக்கம்மான்னு கேட்டேன். இவ்வளவு விடாப்பிடியா நின்று 2 பேரும் வேறு ஜாதியில கல்யாணம் கட்டினவங்க எதுக்கம்மா இப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா எந்த நேரம் குதிரைக்கு கடிவாளம் கட்டிருக்க மாதிரி இருக்கணும்னு எங்க அம்மா நினைக்கிறாங்க, எங்க அப்பா அப்படி நினைக்கிறாங்க, எங்க அம்மாவும் அப்படி நினைக்கிறாங்க, எங்க அப்பாவும் அப்படி நினைக்கிறாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன், வேற யாரையாவது பார்த்துட்டாங்கன்னா என்ன நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில காதல் பண்ணுவது போது நல்லா இருக்கும், ஆனா அதுக்கு பிறகு ஏண்டா கல்யாணம் கட்டணும்னு இருக்கும். இன்னைக்கு உனக்கு பிரஷர் அதுதான். வெளியே போனா, காலேஜுக்கு போனா, அங்க போனா எல்லாரும் சொல்றாங்க, என் பாய் ஃப்ரெண்டு போறாரு பாருங்க அப்படின்னு. உனக்கும் குழு 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 குழுங்குது, நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டானா? அதுக்கு கிடைச்சி இங்க ஒண்ணு இன்னொருத்தர் சொல்லுவாரு, என் கேர்ள் ஃப்ரெண்டு போறா பாரு. நேத்து வேற ஒன்ன காட்டினா இன்னைக்கு வேற ஒன்ன காட்டுறியடா. ஆமாடா, அவளும் சிரிக்கிறாள் இவளும் சிரிக்கிறாள், அதனால காலைக்கு அது மாலைக்கு இது. அப்படி சொல்றவங்களும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, எனக்கு தெரியும். நல்ல கவனிங்க, உங்களுக்கு இருக்கிற பிரஷர் அன்னைக்கு தீமோத்தேயுக்கு இருந்தது. என்ன நடந்தது? வீட்டுக்குள்ள ஒரே பிரஷர். எந்த காரியத்தை பின்பற்றுவது? அப்பா வழியை பின்பற்றுவதா அல்லது அம்மா வழியை பின்பற்றுவதா? போதிக்கப்பட்டது உண்மைதான், சிறு வயதிலிருந்து சொல்லப்பட்டது உண்மைதான், ஆனா வீட்டுக்குள்ள பார்க்கிறது வித்தியாசம். கேட்கிறது ஒன்று, ஆனால் பார்க்கிறது வேறொன்று. அப்படித்தானே உன்னுடைய நிலைமையும்? ஆமா, மேடையில எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, எல்லாருமே பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறாங்க, நடக்கைய பார்த்தா சரியில்லையே, எனக்கு போராட்டமா இருக்குதுன்னு சொல்றவங்க எல்லாம் அல்லலிய போடுங்க பார்க்கலாம். போய் சொல்றீங்களா? பாத்தீங்களா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. You are under tremendous pressure like Timothy. தீமோத்தேயு போல உனக்கு ஒரு பெரிய பிரஷர். எந்த வழியில நான் போகிறது? எப்படிப்பட்ட வாழ்க்கை நடப்பது? இன்னும் மாறாக அந்த குடும்பம் பிரிந்திருந்தது என்று ஒரு வேத பண்டிதன் சொல்லுகிறான். அதன்படி பார்த்தால் சிங்கிள் பேரண்டால வளர்க்கப்படுகிறான். அப்பா எங்க போனாருன்னு தெரியாது, அப்பா வீட்டை விட்டுட்டு போயிட்டாரு, என்னை விட்டுட்டு போயிட்டாரு என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தில் வாழ்கிறான். அவன் எப்படிப்பட்ட ஊர்ல வாழ்கிறான் என்று சொன்னேன்? லிஸ்திராவிலே வாழ்கிறான்.
யாராவது ஒரு சின்ன அற்புதம் செய்யக்கூடாது, உடனே வானத்துல இருந்து இறங்கிட்டான் அவனுக்கு ஒரு மெர்க்குரி, இவன் யூபிட்டர் அப்படிலாம் சொல்லி